வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம். இன்றைய தினம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிசநல்லூர் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் பக்கத்தில் இருக்க அருமை நண்பர் சுவாமிநாதன் நேற்றைய தினம் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன சொல்லி பேசினாரு அப்படின்னாக்க, சார் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பாரம்பரிய நகம் தூயமல்லி 4 ஏக்கர் நடவு பண்ணியிருக்கேன், அவருடைய கைடன்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை பேச சொன்னாங்க சார், வாங்க வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அன்போடு ஒரு பிரிட்டோராஜ் சொல்லி பேசுகிறாருன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக கூட இருந்துச்சு. ஏன்னா அவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான பழக்கம் இருந்தால் கூட இந்த வீடியோவை போய் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சேனலுக்கு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. சார், என் பெயர் சுவாமிநாதன். நான் என்னுடைய கிராமம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிசநல்லூர் கிராமம். நான் எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் பண்ணிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை வழியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷம் என்னோட வயலில் 4 ஏக்கரில் தூயமல்லிங்கிற ரகத்தை பயிரிட்டிருக்கேன். இந்த பயிர் இப்போ இன்னொரு 10 நாளில் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இதை நெல்லோட ஆரம்பம் முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நாற்றங்காலுக்கு முதல்ல வயலை சமப்படுத்திட்டு நாற்றங்காலுக்கு தேவையான இடுபொருட்களை நானே தயாரிக்கிறேன். மண்புழு உரத்தை நிறையா கொடுக்குறேன். அந்த மண்புழு மேம்படுத்தப்பட்ட மண்புழு உரமாக நாற்றங்காலில் போட்டுட்டு அந்த இதை நெல்லை இது செய்கிறேன், விதை நேர்த்தி செய்து, விதை நேர்த்திக்கு நம்ம சூடோமோனஸ் ப்ளஸ் பஞ்சகவியா இதிலெல்லாம் ஊற வச்சுட்டு அந்த விதை நேர்த்தி செய்த நெல்லை ஏக்கருக்கு 2 கிலோ வீதம் ஆலங்குடி பெருமாள் மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒற்றை நாட்டு நடைமுறை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல நாற்று கிடைக்குது. கிட்டத்தட்ட 20 நாள்லயே 1 அடி 4 தூர் 5 தூருக்கு இருக்கிற நாற்று கிடைக்குது. ஒவ்வொரு தூர் தான், ஒவ்வொரு நெல்லு தான் நடுறேன். 1 அடிக்கு ஒரு நாற்று நடுறேன். இது மழை காலங்கிறதுனால எங்களோட இதை இடைவெளியை 1/2 அடிக்கு ஒன்று நான் நட்டிருக்கேன். ஒவ்வொரு நாற்று தான் நட்டிருக்கேன். அந்த 2 ஏக்கர், 1 ஏக்கருக்கு 2 கிலோ வீதம், 4 ஏக்கருக்கு மொத்தமாகவே 8 கிலோ தான் விதை நெல்லை நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மெத்தட்ல நான் பண்றதுனால என்னோட முதல்ல விதை நெல்லோட மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 30 கிலோ வரைக்கும் விதை நெல் விடுறாங்க. கிட்டத்தட்ட 120 கிலோ விதை நெல்லுக்கு பதிலாக 4 2 8 கிலோ மட்டும்தான் நான் என்னோட விதை நெல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலும் இதை நடவுக்கு முன்னால செனப்பு, தக்கப்பூண்டு இந்த மாதிரி இயற்கை இதெல்லாம் பயிரிட்டு அந்த 60 நாளுக்கு அப்புறம் அது மடக்கி உழுது விதை விடுறப்பயே என்னோட நடுவு வயலை நான் தயார் பண்ணிட்டேன். நடுவு வயலில் நான் தயாரித்த மண்புழு, மேம்படுத்தப்பட்ட மண்புழு உரத்தை அடி உரமாக போட்டுவிட்டு நடவு செய்த 8வது நாள் வேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த வேம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இந்த வேறு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுனால வேரழுகல் நோயெல்லாம் பெருமளவு கட்டுப்படும். அதற்கு பிறகு 15ஆம் நாள் கோனோவேட்டர் போட்டு களைகளை கட்டுப்படுத்தி விட்டு 25ஆவது நாள் 30 நாள்லேருந்து ஆள்களை விட்டு களை எடுக்கிறேன். இந்த ஆள்களை விட்டு களை எடுக்கிறதுக்கு ஏக்கருக்கு எனக்கு 2 ஆம்பளை ஆள் போகிறோம். அந்த கலையை நான் எடுத்து வரப்புல போடுறதில்ல, அந்த செடியிலேயே மிதிச்சு விட்டுறதுனால அதுவும் எனக்கு உரமா மாறிடுது. 30ஆம் நாள் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசனம் மூலமா மீன் அமிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ் இதெல்லாம் கலந்த கலவையா நான் பாசனத்து மூலமா கொடுக்குறேன். மேலும் 45ஆவது நாள் கைத்தளிப்பான் மூலம் நான் தயாரித்த பஞ்சகவ்யா, மீன் அமிலம், பாஸ்போபாக்டீரியா இவைகளை கலந்து மேல் உரமாகவும் இலைவழி மூலமாகவும் கொடுக்குறேன். 60ஆம் நாள் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் ஒரு தடவை இடுபொருள் முட்டை உரம், புண்ணாக்கு, மேம்படுத்தப்பட்ட 7 வகை புண்ணாக்கு ப்ளஸ் தேவையான இடுபொருள்களை நான் இது மூலமா கொடுக்குறேன். உரமாக பிசி உர தெளிப்பான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நல்ல பயிர் நல்ல வளர்ச்சி வருது. பயிர் வளர்ச்சி வந்தோடனே பூக்கிற சமயத்துல என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு திரும்பவும் ஒரு தடவை இடுபொருள்களை வயலுக்கு கொடுக்குறேன். அதனால பயிர் நல்லா தாங்கி வளருது. பயிர் தாங்கி வளர்றப்ப நல்ல தூர் நிறையா வெடிக்குது. பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு நாற்றும் கிட்டத்தட்ட 40 தூர் வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நாத்துல இருந்து எனக்கு வந்திருக்கு. எல்லா தூர்ல இருந்தும் எனக்கு வந்து கதிர் வந்திருக்கு. கதிர் நல்லா வாலிப்பா இருக்கு. அதனால மகசூலும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேலும் பூச்சி மேலாண்மைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச்சியை தாக்குறது இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி எல்லோ ட்ராப்பும் ஃபனலும் கட்டிடுறேன். அதனால இந்த இதுல வந்து பூச்சிலாம் வந்து ஒட்டிக்கும். ப்ளஸ் இன்கேஸ் ஏதாவது பாதிப்பு, இந்த பாதிப்பு இந்த போகத்துல எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐந்தலை கரைசலை இதை வந்து தெளிப்பான் மூலமா நான் வந்து தெளிச்சு விடுறேன். ஏக்கருக்கு 8 டேங்க் இது கலந்து அந்த ஐந்தலை கரைசலை தெளிச்சு விடுறேன். அதனால பெருமளவு இதே கிடையாது, பூச்சியே கிடையாது. பூச்சி தாக்கங்கிறது, நோய் தாக்கங்கிறது அறவே கிடையாது. இருந்தாலும் மற்ற வயல்களில் இருந்து ஏற்படும் பூச்சிகள் நம்ம வயலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த செஞ்சிருக்கேன், பயிர் மேலாண்மைக்கு செஞ்சிருக்கேன். அதை தவிர டிராப்பிங், பூச்சி புனல்னு ஒன்று இருக்கு. அதை நான் கட்டிட்டேன் அப்படின்னா அந்த புனல் வந்து இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அதனால அந்த புனல்ல வந்து பூச்சிலாம் உள்ள போயிடும். அதை தவிர வந்து இயற்கையா பண்றதுனால பக்கத்துல இருக்கிற இதுல இருந்து பறவைகள்லாம் வந்து என்னோட வயல்ல இருக்கிற தீமை செய்யும் பூச்சிகளை அதை வந்து சாப்பிட்றதுனால என்னோட வயல்ல நோய் தாக்குதல்ங்கிறது வந்து வரவே இல்லை. எனக்கு நம்ம பிரிட்டோ சார் அறிமுகத்துல அவர் வந்து எனக்கு வந்து எவ்ரி வீக் அவர்கிட்ட என்னோட வயல்ல இருக்கிற போட்டோஸ் சாருக்கு அமைச்சிருவேன். அவரோட கைட்லைன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த நோய் தாக்குதல் இருந்தா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, பயிர்ல ஏதானும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா அவர் ஃபோன் மூலமா, வீடியோ கால் மூலமா அவருக்கு நான் தொடர்பு கொண்டு பயிர்ல என்ன வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் சரி, பயிர் நிறம் சரியாக இல்லைனாலும் சரி, அவரோட கைட்லைன்ல இந்த சாகுபடி நான் பண்றதுனால எனக்கு வந்து ஈஸியா அந்த அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இப்போ தேவையான தொழில்நுட்பங்களை பிரிட்டோராஜ் சார் அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து சார், இப்போ வந்து நீங்க உங்களுடைய இடுபொருட்கள், இப்போ தூயமல்லிக்கு நீங்க கொடுத்த இடுபொருட்கள், பயிர் வந்து நடவு உரம், கலை நிர்வாகம், சூடு எப்படி வெடிச்சிருக்கு, பூச்சி நிர்வாகம் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்க இப்போ உங்க வயல்ல பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த மஞ்சள் அட்டை, ஒட்டும் அட்டையும், அந்த நீல கலர் இருக்கக்கூடிய இணக்கவர்ச்சி பொரியும், நான் பார்த்த வகையிலேயே வந்து டெல்டாவில் பல இடங்களை நான் பார்த்துருக்கேன். காய்கறி பயிருக்கு தான், தோட்டக்கால் பயிருக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து நெல் பயிருக்கு அது பயன்படுத்துறீங்க. இது வந்து ஒரு உன்னதமான செயல். இது வந்து வரவேற்கத்தக்க, மிகவும் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இதை வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இதனால என்ன நன்மை, அதை மட்டும் சொல்லுங்க. எஸ் சார், ரொம்ப நல்ல கேள்வி சார். இது என்ன பண்ணீங்கன்னா சார், பிரிட்டோராஜ் சார் தான் சார் சொன்னாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து மற்ற வயல்லேருந்து வர பூச்சிகள் நம்ம தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வயல்லேருந்து வர பூச்சி இந்த எல்லோ ட்ராப்ல வந்து ஒட்டிக்கும். அதனால நேரடியா இது வந்து இந்த கலர் ப்ளஸ் இதுல ஒட்டியிருக்கிற கம் பூச்சி வந்து ஒட்டிக்கும். அதை பூட்டி வச்சுட்டு மேற்கொண்டு பரவாம அந்த பூச்சி இதிலே ஒட்டிக்கிறதுனால அந்த பூச்சிகள் வந்து இறந்து போயிடும். ப்ளஸ் உங்க பக்கத்துல வயல்ல சுத்திட்டு இருக்கிற பறவைகள் இந்த ட்ராப்ல இருக்கிற புழு பூச்சிகளை உணவா எடுத்துட்டு போயிடும். அதனால இந்த ட்ராப் வந்து எவ்வளோக்கு அளவு நீங்க நீடிச்சு வைக்கிறீங்களோ, இது மழைனாலும் பாதிக்கப்படாது, மழை பெஞ்சாலும் இது வந்து பாதிக்கப்படாது. ப்ளஸ் அந்த புனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புனல் வந்து கவர் இது மற்ற பூச்சிகளை வந்து கவரும், அதாவது தீமை செய்யும் பூச்சிகளை கவரும். அந்த புனல் வந்து கீழே வந்து ஒரு பாலித்தீன் கவர் கட்டிடுவோம் அடியில. அந்த கவர்ல வந்து சேகரிச்சிடும். அதை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை அதை வந்து உதறிட்டு திருப்பி அதை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து இதாயிடும். சார், இந்த நெல் பயிருக்கு கட்டிருக்கீங்கல்ல, இந்த மஞ்சள் அட்டையும் இலக்கவர்ச்சி பொரியும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை சார் கட்டிருக்கீங்க? சார், இது ஏக்கருக்கு 12 ட்ராப் கட்டியிருக்கேன் சார். எல்லோ ட்ராப் 12 ட்ராப் கட்டியிருக்கேன். 12 புனல் கட்டியிருக்கேன் சார். ஜிக்ஸாக் முறையில கட்டியிருக்கேன். இதை வந்து நான் நாற்றங்கால்லேருந்தே பயன்படுத்துறேன். நாற்று நல்லா இருந்தாதான் பயிர் நல்லா வரும். அதனால நாற்றங்கால் முதலே இதை நான் பயன்படுத்துறதுனால பூச்சி மேலாண்மை ரொம்பவும் சுலபமா இருக்கு. வந்து நெல் பயிருக்கு இணக்கவர்ச்சி பொரியும் மஞ்சள் அட்டையும் பயன்படுத்தி மிகுந்த பயன் கொடுக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ வந்து நீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருந்த வகையில பாரம்பரிய நெல் ரகம் தூயமல்லிக்கு என்னென்ன இடுபொருட்கள் கொடுக்க ரொம்ப சிக்கனமா தெளிவா நீங்க பயன்படுத்திருக்கீங்க. இந்த இதை வந்து தெளிவா நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கும், இயற்கை விவசாயம் பண்ணா ரசாயன விவசாயம் பண்றவங்களுக்கும் என்ன ஒரு மகசூல் எடுக்கிறாரு,
எப்படி லாபகரமா இருக்காங்கிறத இன்னமும் வந்து ரசாயன விவசாயிகள் பண்றாங்க, வாட்ச் பண்றாங்க. இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு மகசூல் எடுக்கிறீங்க? கடந்த ஆண்டுலாம் என்ன மகசூல் எடுத்தீங்க? அது எப்படி மார்க்கெட் பண்றீங்க? என்ன அளவுக்கு லாபம் இருக்குங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார், நல்ல கேள்வி. இப்ப மற்ற விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு தயங்க காரணம், அந்த இடுபொருளை நம்ம வெளியில இருந்து வாங்க வேண்டுமா, அந்த இடுபொருளை எப்படி அது தயாரிப்பது, அதை எப்படி நம்ம செயலாக்கம் செய்வது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு தயக்கம். அதை வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறையில நம்ம அந்த பிரிட்டோஜராஜ் சார் வந்து நம்மளுக்கு நிறைய யூடியூப்ல அதை நம்மளுக்கு அறிமுகம் செய்து அதை கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளோட செலவு குறையுது. முதல்ல நம்மளோட இடுபொருள்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விதை நெல்லோட இது வந்து கம்மியாகுது. ஒரு மூட்டை யூரியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய், ஒரு மூட்டை டிஏபி 1700 ரூபாய். அதை தவிர பூச்சி மருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட இடுபொருளோட பூச்சி மேலாண்மைக்கு செலவு ஆகிற செலவு குறைந்தபட்சம் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஆனால் நம்ம இயற்கை வழியில பண்றதுனால நம்மளோட செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 முதல் 5,000 ரூபாய் வரை மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஒரு 3 டன் வரைக்கும் நான் எடுத்து சாதனை பண்ணியிருக்கேன் சார், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சாரே வந்து அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால ஒரு ஏக்கருக்கு 3 டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோ. அந்த 3000 கிலோ நெல்லை என்கிட்ட இருந்து டாக்டர் மணிவேல் சார் அப்படிங்கிறவங்க நேரடியா எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அக்ரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேரடியா நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டை விட நம்மளுக்கு கூடுதலா ஒரு 10 ரூபாய் வரைக்கும், ஒரு கிலோ நெல்லுக்கு தோராயமாக 40 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, நேரடியா வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மி, செலவு கம்மி. நேரடியாக அவங்கள்ட்ட கொடுத்துறதுனால உடனடியாக எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு பைசா வந்துடுது. அதனால ஒரு ஏக்கருக்கு என்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் ஐ கேன் ஏர்ன். இந்த 1,20,000 செலவு போக பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் என்னால் ஒரு ஏக்கருக்கு லாபம் ஈட்ட முடியுது. சூப்பர் சார். நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்டஸ். அதாவது வந்து ஒரு இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் சாகுபடியில இந்த அளவுக்கு மகசூல் எடுத்து லாபம் கொடுக்க முடியுங்கிறத ஆணித்தரமா சொல்லிட்டீங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உங்களை மிகுந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்டிங்கை பத்தி சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னாக்கா, இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தயக்கமா இருக்கவங்களுக்கு இது ஒரு பதிலா இருக்கும். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு நீங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் இப்ப தூயமல்லி நடவு பண்ணிட்டு அதனுடைய தொழில்நுட்ப விவரங்களை அழகா சொல்லிட்டீங்க. இது போக கடந்த ஆண்டு என்ன ரகங்கள் சாகுபடி பண்ணீங்க? அதனுடைய மகசூல் விவரங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க சார். கடந்த கடந்த ஆண்டு மாப்பிள்ளை சம்பா என்ற ரகத்தை பயிர் செய்தேன். அதுல வந்து 2,900 கிலோ எனக்கு ஏக்கருக்கு கிடைச்சது. அதாவது 2.9 டன்ஸ் வந்து கிடைச்சது. அதோட விற்பனை மூலமா எனக்கு வந்து அவங்க நேரடியாக நெல் எடுத்துக்கிட்டதுனால 40 ரூபாய் வரைக்கும், கிலோ 40 ரூபாய் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் அறுத்துட்டு என்னோட அறுவடை முடிந்த பிறகு என்னுடைய நெல்லை அவர்களே என்னிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகுது, ஃபர்ஸ்ட் மெயின். அதை தவிர வந்து நான் காய வச்சு கொடுக்கணும். அந்த காய வச்சு கொடுக்கறதுனால அவங்க வந்து நேரடியா அந்த நெல்லை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களோட ஈரப்பதம் அவங்க கேட்கறது வந்து 13% ஈரப்பதம். அந்த 13% ஈரப்பதத்தை தேவையான அளவு நான் வந்து அந்த காய்ந்த பிறகுதான் அந்த நல்ல முத்தின நெல்லை காய வச்சு கொடுக்கறதுனால என்னோட ஈரப்பதத்தை அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் வந்து அதை வந்து ஆய்வு செய்த பிறகு அந்த நெல்லை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதற்கு முந்தைய வருடம் வந்து ஜீரக சம்பா, வாசனை ஜீரக சம்பா சாகுபடி செஞ்சிருந்தேன். அதுலயும் நல்ல மகசூல். அது வந்து 2.5 டன் கிடைச்சது எனக்கு. அது கொஞ்சம் கடுமையான மழை பொழிவு காரணத்தினால என்னோட விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் 2.5 டன் வந்து எனக்கு வந்து இந்த வாசனை ஜீரக சம்பால கிடைச்சதுனால கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு அவங்கள அந்த அந்த ஆண்டும், அதாவது 2023ஆம் ஆண்டும் அவங்க வந்து என்கிட்ட எடுத்துட்டாங்க. எனக்கு விவசாயத்துல ஒரு செட்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டம். அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த நேரடியா வந்து என்னால வந்து பயிர்களை வந்து இது பண்ண முடியலன்னா கூட அவங்களோட டீம் வந்து எனக்கு வந்து தகுந்த ஆலோசனை வழங்கினாங்க. அதை தவிர நம்ம பிரிட்டோஜராஜ் சார் வந்து தொலைபேசி மூலமாகவும் வீடியோ கால் மூலமாகவும் எனக்கு தொடர்பு கொண்டு, ப்ளஸ் நான் என்னோட பசுமை சாரல் மூலமா அவளோட அறிமுகம் கிடைச்சது. இந்த பசுமை சாரல்ல வர வீடியோஸ்லாம் சார்கிட்ட கேட்டு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டப்ப கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது நம்மளோட யூடியூப் சேனல். ஓகே. சரிங்க சார். கிட்டத்தட்ட பசுமை சாரலுக்காக, பசுமை சாரலை வர சொல்லி பசுமை சாரலுக்காக ஒரு 14 நிமிடங்கள் பேட்டி கொடுத்தமைக்கு
பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான காலை நேரத்தை எனக்காக விவசாயிகளின் சார்பாகவும் இயற்கை ஆர்வலர்களின் சார்பாகவும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.